சிங்கிள் டைஸ் क्वेश्चन பேப்பர்ல கொடுத்துட்டு அதுல பாப்போம் சொல்லி கேட்டானா இந்த 1 2 3 4 5 ஆல எது பாப்போம் பாருங்க 2 3 5 இதுதான் பாப்போம். சோ அந்த மூணு நம்பர் அப்படிங்கிறது இங்க போட்டுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் சிங்கிள் டைஸ் எதுல இருக்கு 6 இருக்கு. சோ அந்த 6 அப்படிங்கிறது இங்க வருது. இதை கேன்சல் பண்ணா என்ன வருது 1/2. அடுத்து இன் கேஸ் பாப்போம் கேக்குறாங்க அப்படினா இந்த நம்பர்ல பாப்போம் என்ன வருது 4 6 மட்டும் தான் பாப்போம் இருக்கு. சோ அப்ப இங்க என்ன ஆட் பண்ணா 2 கீழ இருக்கு ஹோல் நம்பர் 6 ரெண்டே கேன்சல் பண்ணோம் அப்படினா 1/3. அடுத்து என்ன பாருங்க ஒற்றைப்படை எண்கள். இது என்ன ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 தான் ஒற்றைப்படை எண்கள் இருக்கு. சோ அப்ப மூணுத்தையும் 1 2 3 அப்ப இந்த மூணு வந்து இங்க வந்துரும். டோட்டல் எதுனா 6 கேன்சல் பண்ணா 1/2. நெக்ஸ்ட் வந்து இரட்டைப்படை எண்கள் 2 4 6 டோட்டல் நம்பர் 3 இருக்கு. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிங்கிள் டைஸ் 6 ரெண்டே கேன்சல் பண்ணோம் அப்படினா 1/2. அடுத்து இரண்டுக்கு மேல் இல்ல மூணுக்கு மேல் நாலுக்கு மேல் எது கேட்டாலும் கொடுத்திருக்க நம்பர் விட்டுறோம். சோ ரெண்டுக்கு மேல ரெண்டு விட்டுறோம். 3 4 5 6 டோட்டல் நம்பர் 4 டோட்டல் டைஸ் 6 கேன்சல் பண்ணோம் அப்படினா 2/3. அடுத்து ரெண்டு அதற்கு மேல்னா கொடுத்திருக்க நம்பரை எடுத்துக்கணும். சோ அப்ப 2 3 4 5 6 டோட்டல் நம்பர் 5 5/6. சோ ஆன்சர் 5/6. நெக்ஸ்ட் 6 இன் பகாக்காரணி. சோ இந்த 6 இன் பகாக்காரணி இல்லையா 6 இங்க இருக்கு. இந்த நம்பர் கரெக்ட்டா 6 வரும். 3 2 3 6 இன்னும் என்ன வரும் 3 2 6 வரும். வந்த நம்பர் ரிப்பீட் ஆக கூடாது. அதனால இதை எடுக்க கூடாது. அப்ப ரெண்டே நம்பர் மட்டும் தான். அப்போ 2/6 இதை கேன்சல் பண்ணோம் அப்படினா 1/3. சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாருங்க. அடுத்து சிங்கிள் டைஸ்ல வேற கான்செப்டோட இப்போ கண்டினியூவாவே பண்ணலாம். பாஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 2 டைஸ் பார்க்கறோம். சோ 2 டைஸ் என்ன இருக்கு பாருங்க. இதுதான் 2 டைஸ் அப்படிங்கிறது இருக்கும். சிங்கிள் டைஸ் அப்படினு பாருங்க ஜஸ்ட் நமக்கு 6 நம்பரோட முடிஞ்சோம். ஆனா 2 டைஸ் அப்படிங்கிறது இதுதான் நம்ம எழுதணும். சோ 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 இதே மாதிரி இங்க 6 வரைக்கும் கீழ 6 6 வரைக்கும் நம்ம வரணும். அப்போ 2 டைஸ்ல டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க 36. சிங்கிள் டைஸ்ல டோட்டல் நம்பர் எத்தனை இருக்கும் 6. முதல்ல இது தெரியும். அப்ப 2 டைஸ்ல டோட்டல் நம்பர் 36 சிங்கிள் டைஸ்ல எத்தனை இருக்கு பாருங்க 6. இப்போ நம்ம 2 டைஸ்ல இருக்கிற சம்ஸ்ல பார்க்கலாம். இது எப்படி பாருங்க இரண்டு பக்கங்களை எடுக்கும் போது கூடுதல் 9 கிடைக்க வேண்டும். அப்படினா இது வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கறத பார்க்கறோம். சோ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம போட்டோல 2 டைஸ் 1 ல இருந்து 6 வரைக்கும் அதுல நம்ம கூட்டணும்னா 2 வரும். இதெல்லாம் கூட்டினா 2 வரும். 3 6 கூட்டினா 2 வரும். 4 5 கூட்டினா 2 வரும். நெக்ஸ்ட் 2 டைஸ் வந்து சம்ஸ் தான் பார்க்கறோம். இரண்டு பக்கங்களை கூட்டும் போது கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு இதுதான் क्वेश्चन. இப்போ நம்ம ஒரு டைஸ் பார்த்தோம் இல்லையா 2 டைஸ்ல அதுல கூடுதல் 9 கிடைக்கணும் அப்படினா என்ன நம்பர்ஸ்லாம் அதுல நம்ம வெளிய எடுக்கணும்னா 3, 6, 4, 5, 5, 4, 6, 3 இந்த நம்பர் தான். இதெல்லாம் கூட்டி பாருங்க உங்களுக்கு 9 வரும். இப்போ டோட்டலா என்ன நம்பர் இருக்கு 4 நம்பர் இருக்கு. அப்ப 4 2 டைஸ் பொறுத்த வரைக்கும் கீழ டோட்டல் என்ன வரும் 36. இதை கேன்சல் பண்ணா ஆன்சர் என்ன 1/9. சோ இப்படி தான் இந்த சம் போடும். நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இரண்டு பக்கங்களை கூட்டும் போது கூடுதல் 9 அல்லது 10 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. क्वेश्चनல அல்லது கொடுத்தாங்கன்னா பிளஸ் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் கேஸ் மற்றும் கொடுத்தாங்க அப்படினா மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் நினைச்சுக்கோங்க. ரெண்டு क्वेश्चन இங்கே சால்வ் பண்ணலாம். இப்போ கூடுதல் 9 கிடைக்கிறதெல்லாம் எடுக்கணும். இந்த சம் என்ன பார்த்தோமோ அதே தான் அப்படியே இருக்கு. 3, 6, 4, 5, 5, 4, 6, 3. இப்போ கூடுதல் 10 கிடைப்பதற்கான நிகழ்தகவு 4, 6, 5, 5, 6, 4. இப்போ டோட்டல் இங்க என்ன இருக்கு 4. இங்க என்ன இருக்கு 3. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அல்லது கொடுத்தா என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும். அப்ப 4 + 3 ஆட் பண்ணா என்ன வரும் 7. கூடுதல் 2 டைஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு 36. இத நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஆன்சர் 7/36. இன் கேஸ் நமக்கு மல்டிப்ளிகேஷன் மற்றொரு சொல்லி கொடுத்தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல மற்றொரு இருக்கு அப்படி வெச்சுக்கோங்க 4 * 3 போடும் கரெக்ட்டா. அப்ப 4 12 போடும் இன்னும் /36 போடணும். இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் 3 எப்படி கேன்சல் பண்ணா 4 12 கீழ 1 3 2 3 6 வரும். 3 கேன்சல் பண்ணா 1 4 3 12 வரும். அப்போ அல்லது கொடுத்தாங்கன்னா பிளஸ் பண்றோம் மற்றும் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்றோம். இதுலயே முக எண்கள்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முக எண் கண்டுபிடிங்க. முக எண்கள் என்ன சேம் வேல்யூ பேர் தான் முக எண்கள். இதுல நம்ம என்ன முக எண்கள் பார்த்தோம் 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. இதுதான் முக எண்கள் சேமா இருக்கு. அப்ப 1 2 3 4 5 6 மேல 6 டோட்டலா 36. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படினா 1/6. அப்ப 2 டைஸ் முக எண்கள் கேட்டானா நமக்கு யோசிக்கவே தேவை 1/6ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். சிங்கிள் டைஸ்ல நம்ம இன்னும் கான்செப்ட் பார்க்கலாம். 6க்கு எதிரே உள்ள எண்ணை சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப கீழே இருக்கக்கூடிய டைஸ்ல 6க்கு எதிரே உள்ள எண்ணை சொல்லி இந்த மாதிரி நம்ம பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா இத எப்படி போடலாம் பாருங்க. இப்படி இருக்கு இல்லையா ஒரு நம்பர் விட்டு ஒரு
2 6 அப்ப என்ன கேக்குறாங்க ஆன்சர் 6 அப்ப ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் क्वेश्चनல கேக்குறாங்க 6 பாருங்க இதுல என்ன நம்பர் இருக்கு 2 அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் 2 அடுத்து 5க்கு எதிரே உள்ள எண் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு படிக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா 1 விட்டு 1 எடுத்துக்கோங்க 1 கொடுத்தாங்கன்னா 3 இப்ப ரெண்டு நம்பர் எடுக்க முடியாது கரெக்ட்டா அப்ப இங்க எடுக்கலாம் 4 கிட்டாங்கன்னா 5 பேலன்ஸ் என்ன மிஞ்சுது இங்க 2 இங்க சாரி 4 6 சோ அடுத்து 4க்கும் 6க்கும் பேர் பண்றோம் அப்ப 4 கேட்டா நமக்கு வந்து என்ன வரும்னா 6 ங்கிறது வரும் பேலன்ஸ் இங்க என்ன 2 இருக்கு இங்க என்ன இருக்குன்னா 5 இப்ப 2 கேட்டா 5 5 கேட்டா 2 நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா 5 அப்ப இந்த சம்முக்கான ஆன்சரும் 2 அடுத்து 4 என்ற எண் கீழே காணப்பட்டால் மேலே உள்ள எண் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க நமக்கு எப்பவுமே கான்செப்டா முக்கியம் இந்த மாதிரி 2 டைஸ் இருக்கு இல்லையா இதுல ஒரே நம்பர் 3 எடுக்கலாமா ஒரே இடத்துல இருக்கு ஒரே நம்பர் ஒரே இடத்துல இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இதுதான் வந்து क्वेश्चन கேட்பாங்க இப்போ 1 கேட்டா ஆன்சர் 6 6 கேட்டா 1 4 கேட்டா 2 2 கேட்டா 6 क्वेश्चन கேக்குறாங்க 4 இப்போ பேலன்ஸ் இருக்க ஆன்சர் 2 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து 1 க்கு எதிரே உள்ள எண் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சோ இதுல பாருங்க ரெண்டு நம்பர் நமக்கு சேமா இருக்கு ஆனா வேற வேற இடத்துல இருக்கு கரெக்ட்டா போன கான்செப்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல சேம் நம்பரா இருந்தா அப்படியே எடுத்துக்கணும் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு சேம் நம்பர் இருக்கு வேற வேற இடத்துல இருக்கு அப்போ பேலன்ஸ் இருக்கிற क्वेश्चन இருக்கும் 1 கேட்டா 5 5 கேட்டா 1 அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 5 அந்த क्वेश्चन 6 இன்ச் எண் கீழே காணப்படாது அதாவது கீழே இருக்கக்கூடிய டைஸ்ல 6 இன்ச் எண் கீழே காணப்படாது என்ன ஆன்சர் அப்படிங்கறத கேக்குறாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கான்செப்ட் வைஸ்ல பாருங்க கீழே இருக்க டைஸ் இதுல 1 2 3 இருக்கு 4 5 6 இருக்கு கரெக்ட்டா சிங்கிள் டைஸ் டோட்டலாவே நமக்கு எவ்வளவு இருக்கும் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கொடுத்துருக்க மொத்த சிங்கிள் டைஸ்மே ஒரு क्वेश्चन வந்துருச்சு அப்படினா இதுக்கு ஆன்சர் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது அடுத்து 5 என்ற எண் அதுக்கு என்ன சொல்லி கேக்குறாங்க கரெக்ட்டா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல என்ன பண்ணிருக்காங்க 3 2 1 3 2 1 நீங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே கொடுத்திருக்காங்க சோ ஒரு டைஸ் காப்பி பண்ணி அடுத்த டைஸ் அப்படியே கொடுத்திருக்காங்க இதுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அடுத்த क्वेश्चन பாருங்க கொடுக்கப்பட்ட தாயக்கட்டையில் 3 க்கு எதிரே உள்ள எண் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி நமக்கு 4 டைஸ் இருக்கு நம்ம பட எண்ணி 2 டைஸ் தான் எடுத்துக்க போறோம் நல்லா கவனிங்க இங்க ஏதாவது ஒரு நம்பர் சேமா இருக்கு இந்த டைஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ இங்க 3 சேமா இருக்கு 1 சேமா இருக்கு அப்ப இத நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம் அப்படியே இங்க வரோம்